எல்லாருக்கும் நமஸ்காரங்க. வெல்கம் டு ஸ்ரீ ஹெல்த் சேனல். இன்னைக்கு டயபிட்டிஸ் மெலிட்டஸ் பார்ட் 4. நம்ம ஒபிசிட்டி பார்க்கும்போது கொஞ்சம் அந்த மேனேஜ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் பார்ட் ரஷ்ஷிங் பண்ணிட்டேன். பட் டயபிட்டிஸ் மெலிட்டஸ் அப்படி பண்ணல, கொஞ்சம் ஸ்லோவாக தான் போக போகிறேன். ஏன்னா நிறைய விஷயம் இதில் டிஸ்கஸ் பண்ணோம். மோர்ஸ் ஓவர் டயபிட்டிஸ்னால வர சில காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம ப்ராப்பர் நாலேஜ் இருந்தால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, டயபிட்டிஸ் தான் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் காமன் காசஸ் இப்போதைய சூழ்நிலையில் ஃபார் பிளைண்ட்னஸ் ஒன்று. ரெண்டாவது ஆம்புடேஷன் ஆஃப் லெக்ஸ். அதை நிறைய பேர் முழங்கால கீழே லிம்பில் இருக்காது இல்லையா, கால் கட் பண்ணி எடுத்திருப்பாங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில். அடுத்தது கிட்னி டிசீசஸ், அடுத்தது ஹார்ட் டிசீசஸ். இது எல்லாத்துக்குமே ரொம்ப காமனான காசு டயபிட்டிஸ் மெலிட்டஸ்ன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால் டயபிட்டிஸ் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணால் இந்த காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியும் ஆர் போஸ்ட்போன் பண்ண முடியும். சரிங்களா? ரைட். இப்போ ஒபிசிட்டிலேயே நிறையா பேஷண்ட்ஸ் எங்கிட்ட வந்து, சார் நான் எல்லா ப்ரோக்ராம் பண்ணி பார்த்துட்டேன், இது பண்ணேன் அது பண்ணேன், பட் வெயிட் திருப்பி அந்த as soon as they stop the program திருப்பியும் வெயிட் ஜாஸ்தி ஆயிடுச்சு சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னு. நான் சொல்கிற ஒரே அட்வைஸ் என்னென்னா, கலோரி கட்டிங் அல்ல போர்ஷன் கட்டிங். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க ஒன்று. ரெண்டாவது, கீப் மூவிங், எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு தான் என்னுடைய அட்வைஸ். அப்போ கம்மி ஆகிடுமா சார் அப்படின்னா, நான் சொல்கிறது என்னென்னா, இன்னும் இன்க்ரீஸ் ஆகாமல் போகும். கம்மி ஆகுமான்னா அது உங்களுடைய ஃபிக்ஸட் டெபாசிட் இன் நேஷ்னலைஸ்டு பேங்க் அப்படின்னு சொல்லிடு. ஏன்னா இன்ட்ரெஸ்ட்டும் கம்மி, ரொம்ப சேஃபாக இருக்கும். சரிங்களா? ஸோ பட் டயபிட்டிஸ் அப்படி இல்லை. டெஃபினெட்லி வி கேன் டூ சம்திங் அபவுட் இட். ரைட். ஓகே. இப்போ டயபிட்டிஸ் நம்ம போன வாரம் 3 வீக்ஸாக நிறைய பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டயபிட்டிஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் அக்யூட், கிரானிக் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். அக்யூட்னா உடனடி காம்ப்ளிகேஷன், உடனடி தீர்வு வேணும் அதுக்கு. அதில் என்னென்னா, ஒன்று முதல்ல நான் சொல்கிறது டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன் தான் இதுவும். அது என்னென்னா ஹைப்போகிளைசீமியா. அதாவது பேஷண்ட்ஸு இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாகவே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிளட் குளுக்கோஸ் வேல்யூ ஒரு 250 300 இருந்தாலும் அது நம்மளுடைய இம்மீடியட் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணாது. வேறஸ் உங்களை பிளட் சுகர் ஒரு 50 மில்லிகிராமில் ஒரு 15-20 மினிட்ஸ் இருந்தாலே போதும். இட் காசஸ் லாட் ஆஃப் டேமேஜ். சரிங்களா? ஹைப்போகிளைசீமியான்னு எதை டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, பிளட் குளுக்கோஸ் வேல்யூ லெஸ் தேன் 54 மில்லிகிராம்ஸ். இதுதான் பை டெஃபினேஷன் ஹைப்போகிளைசீமியா. இது எதுனால வருது அப்படின்னா, ஒன்று மெயின்லி நம்ம இப்போ டேப்லெட்ஸ் பிஃபோர் ஃபுட், இன்சுலின் பிஃபோர் ஃபுட்டுன்னா அந்த டேப்லெட் இன்சுலினுக்கும் ஃபுட்டுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும் இல்லையா, 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் உங்கள் டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க. சில இன்சுலின்ஸு வித் ஃபுட்டு இல்லை ஆஃப்டர் ஃபுட்டு கூட வந்துருச்சு. ஓகே. அந்த மாதிரி டைமில் இந்த கேப்பை ரொம்ப ப்ரொலாங் பண்ணக்கூடாது. சப்போஸிங் 8:30 டேப்லெட் டைம், 8:45 பிரேக்ஃபாஸ்ட் டைம்னா, பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்குன்னு அசர்டைன் பண்ணிட்டு தான் நம்ம டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும். இந்த டைம் போஸ்ட்போன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், 9, 9:30, 10 ஆச்சுன்னா டெஃபினெட்லி ஹைப்போகிளைசிமியா, லோ பிளட் சுகர். அடுத்தது இப்போ குவான்டிட்டி, நம்ம எவ்வளோ சாப்பிடணும், நம்ம ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ சாப்பிடணுமோ அந்த குவான்டிட்டி டெஃபினட்டாக எடுத்துக்கணும். அதுலேயும் ஒரு ஏதாவது ஒன்று பிடிச்சிருக்கு கம்மியாக சாப்பிட்டோம்னா அதுவுமே ஹைப்போகிளைசீமியாவுக்கு வழிவகுக்கும். அப்புறம் நம்ம ட்ராவல் டைம், இப்போ 1:30 மணி ட்ராவல் பண்ணும்போதும் நம்ம கையில் அந்த டைமுக்கு சாப்பிட ஃபுட் இருக்கணும். ரெகுலர் ஃபுட் இன்டர்வல், ஃபுட் டைமிங் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் அதுவும் அளவு கரெக்டாக சாப்பிடணும். இது ரெண்டு தவிர வேற காரணம் இருக்கா அப்படின்னா, எஸ் இருக்கு. என்ன காரணம்னா, உங்களுடைய ட்ரீட்மெண்ட் ஷெட்யூல் கொஞ்சம் மாற்ற வேண்டி வரும். உங்களுடைய ட்ரக்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணணும், இன்சுலின் டோஸ் கம்மி பண்ணணும். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். வேற காரணம் இருக்கா அப்படின்னா, ஆமாம், ரெக்கரண்ட்டாக அடிக்கடி ஹைப்போகிளைசீமியா போகுது அப்படின்னா
நீங்கள் கிட்னி டேமேஜ் ஏதாவது ஆரம்பிச்சிருச்சான்னு கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நான் முதல்ல இன்சுலின் பற்றி பேசும்போது சொல்லியிருக்கேன் இல்லையா? இன்சுலினை இது பண்ணுறது, இன்சுலினேஸ்னு ஒரு என்சைம், அது லிவர்லேயும் கிட்னியும் தான் இருக்கும். அதுதான் இன்சுலினை டீஆக்டிவேட் பண்ணி எக்ஸ்க்ரீட் பண்ண வைக்கும். சரிங்களா? அந்த என்சைம் இப்போ கிட்னி டேமேஜஸில் அந்த என்சைம் லெவல் கம்மியாக இருக்கும், இன்சுலின் சர்க்குலேஷனில் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால லோ பிளட் சுகர் வர வாய்ப்பு இருக்குது. லோ பிளட் சுகர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒன்று மைல்டாக ஃபிங்கர் ட்ரமர்ஸு, அப்புறம் கையில் ஹார்ட்டில் படபடப்பு வரும், சிலருக்கு ஸ்வெட்டிங் வரும், சிலருக்கு அதீத பசி, எதை பார்த்தாலும் சாப்பிட்ற மாதிரி தோணும், அப்புறம் சிலர் தேவையில்லாமல் சண்டை போடுறது, இது எல்லாமே ஹைப்போகிளைசமிக் சிம்டம்ஸ். ரொம்ப ப்ரொலாங் ஆச்சுன்னா ஃபிட்ஸு கூட வரும், சிலர் அன்கான்ஷியஸே ஆயிடுவாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே சிம்டம்ஸ். இது எல்லா டாக்டர்ஸுமே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு விசிட் நீங்கள் போகும்போதும் எவ்வளோ எபிசோட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். இது ஏன் ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ லோ சுகர் ஆனவுடனே என்ன ஆகுதுன்னா, நம்ம பாடியில் கவுண்டர் ஹார்மோன்ஸ்னு இருக்குது. இப்போ இன்சுலின் பிளட் சுகரை கம்மி பண்ணுது, அதை எதிர்த்து வேலை செய்கிற ஹார்மோன்ஸ் இருக்குது, குளுக்ககான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அட்ரினல் ஹார்மோன்ஸு, கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் இந்த அட்ரினலின்ங்கிற ஹார்மோன் வந்து ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும். அது கொஞ்சம் ஹார்ட்டுக்கு கொஞ்சம் டேஞ்சரஸான இது பண்ணிட்டு. ஸோ அதனால் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் ஹைப்போகிளைசீமியா வராமல் பார்த்துக்கணும். நம்பர் 1, இது முக்கியமான காம்ப்ளிகேஷன். 2வது காம்ப்ளிகேஷன் இன்ஃபெக்ஷன்ஸ். இப்போ இன்சுலின் கரெக்டாக, டேப்லெட் கரெக்டு, வெயிட், டயட் இன்டேக் எல்லாமே ப்ராப்பராக இருக்காங்க சார், ஆனால் டயபெட்டிஸ் மட்டும், சுகர் மட்டும், குளுக்கோஸ் லெவல் மட்டும் ரைஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா எங்கேயாவது ஹிடன் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். சரிங்களா? ஹிடன் இன்ஃபெக்ஷன் எங்கெங்கே இருக்கலாம் அப்படின்னா, காதில் இந்த சைனஸ் இன்ஃபெக்ஷன்ஸ், அப்புறம் சிலருக்கு லங்ஸ்லேயே லங் சிம்டம்ஸ் இல்லாமல் லிவரில் ஆப்சஸ் ஃபார்ம் ஆகலாம், ஸ்ப்ளீன் ஆப்சஸ்ஸு, போனில் இன்ஃபெக்ஷன்ஸ், இதெல்லாம் வரும். அதை தீவிரமாக பார்க்கணும். இதில் முக்கியமான இன்ஃபெக்ஷன் இந்த சைனஸில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இது இட் கேன் அந்த ஸ்கல் போனை எரோடு பண்ணி பிரெயினை கூட டேமேஜ் பண்ண கூடியது. சரிங்களா? இது எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசன் ஃப்ரம் சதர்ன் மெடிக்கல் காலேஜ், அவருக்கு டயபெட்டிக் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ரோடட் போன் அண்ட் ஹி பாஸ்ட் அவே. இது ஒரு 1980s. யூஸ்வலாக அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வருதுன்னா அது ரொம்ப டேஞ்சரஸ் சொல்லுவோம். பிகாஸ் அந்த காலகட்டத்தில் அதுக்கான மெடிசன், இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இப்போ இன்ஜெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஈவன் அதர்வைஸ் அது ரொம்பவுமே டேஞ்சரஸான இன்ஃபெக்ஷன். அடுத்தது பார்க்கணும்னா, நம்ம கால் பத்திரமா பார்த்துக்கணும். நம்ம முகத்தை எப்படி டெய்லி பார்க்குறோமோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் நம்ம கால். சின்னதாக ஸ்க்ராட்ச் இருக்கா, ஏதாவது புண்ணு வந்திருக்கா, எவ்ரிடே எக்ஸாமினேஷன் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் 3 months ஒன்ஸ் செக்கப் போகும்போதும் உங்கள் டாக்டர் உங்கள் ஃபுட் எக்ஸாமினேஷன் பண்ணுவார். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னு கேட்டால், நான் சொன்னேன் இல்லையா, காலை லோயர் லிம்ப் ஆம்புடேஷன், அதுக்கு ஒரு காமன் ரீசன் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னால வர டயபெட்டிக் அல்சர் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். புண்ணு, ஆறாத புண்ணு இருந்து அது போனெல்லாம் இன்ஃபெக்ட் பண்ணி டேமேஜ் ஆகும். சரிங்களா? ரைட். அடுத்தது அக்யூட் காம்ப்ளிகேஷன்னா கொஞ்சம் அது டெக்னிக்கல், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டயர்டு, ரொம்ப ஸ்வெட்டிங், டீஹைட்ரேஷன் சிவியராக இருக்கும். இந்த கண்டிஷன் கீட்டோ அசிடோசிஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல இந்த ஃபேட்டி ஆசிட் லெவல் ஜாஸ்தி ஆகிடும். அப்புறம் பாடியுமே அசிடிக் பிஹெச்சில் ரொம்ப அசிடிக்காக மாறிடும். சரிங்களா? இது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. ஆக்சுவலாக இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் வச்சு தான் ட்ரீட் பண்ணும். ஓகே, இதுதான் அக்யூட் காம்ப்ளிகேஷன்ஸ்.
சரி, கிரானிக் காம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னா நாள் பட வர காம்ப்ளிகேஷன், ரொம்ப நாள் டயபிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு வர காம்ப்ளிகேஷன்ஸ். இதையும் ரெண்டா டிவைட் பண்ணியிருக்காங்க, மைக்ரோவாஸ்குலர் மேக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு. மைக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன்னா சின்ன இரத்த குழாய்கள், அதில் வர டேமேஜஸ்னால வர காம்ப்ளிகேஷன். மேக்ரோவாஸ்குலர்னா பெரிய இரத்த குழாய்கள், அதில் டயபிட்டிஸ்னால வர காம்ப்ளிகேஷன்னால வர டேமேஜஸ். இது ரெண்டு தான் மேக்ரோ. மைக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன்ல என்ன முக்கியமான கண், சரிங்களா? நிறைய பேர் கண்ணை லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அவங்க எல்லாமே கண்ணு எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக பண்ணிக்கணும். ஒன்ஸ் இன் அ இயர் டெஃபினட்டாக டயபிட்டிஸ் ஆரம்பிச்சப்ப இருந்தே பண்ணிக்கணும். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், டயபிட்டிஸ் நம்மளுக்கு தெரிய வரும்போதே டிசீஸ் ப்ராசஸ் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுதுன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி டயபிட்டிஸ் ஆரம்பிக்கும் போதே 1 or 2 காம்ப்ளிகேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஸோ டயபிட்டிஸ் ஆரம்பிச்சப்ப இருந்தே எவ்ரி இயர் ஒன்ஸ் இன் அ இயர் ஐ செக்அப் கண்டிப்பாக பண்ணணும். ஃபண்டஸ் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க, இந்த ஸ்லிட் லேம்ப் வச்சு உள்ளார செக் பண்ணி பார்த்துக்கணும். இது ரொம்ப முக்கியம். அப்புறம் ரெண்டாவது கிட்னி டேமேஜஸ். ஓகே, காமன் காஸ் ஃபார் கிட்னி ஃபெயிலியர் என்னன்னு கேட்டிங்கன்னா டயபிட்டிஸ் தான். இதையும் நம்ம இயர்லி அசஸ்மெண்ட்ல பார்த்துக்கணும். அதே மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது வருதுன்னா உடனே செக்அப் பண்ணிக்கணும். சிம்டம்ஸ் என்னென்ன வரலாம் அப்படின்னா, ஒன்று யூரின் ஃப்ராதி, அல்லது நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கேன், யூரின் ரொம்ப நுரையா போகுது, அது புரோட்டீன் யூரின்ல நிறையா போகும்போது இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கு. அடுத்தது யூரின் குவான்டிட்டி கம்மி ஆகிறது. அப்புறம் நைட்ல நிறைய தடவை யூரின் போகிறது. இதெல்லாம் சிம்பிள் சிம்டம்ஸ். முகம் வீக்கம் வர்றது, கால் வீக்கம் வர்றது, இதெல்லாம் சிம்டம்ஸ். இது வரக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஆனுவல் செக்அப் செய்யும் போது யூரினரி மைக்ரோ ஆல்பியூமின் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணணும். இப்போ யூரின் புரோட்டீன் கிரியாட்டினின் ரேஷியோ. இது தவிர நம்ம ரொட்டீனா சீரம் கிரியாட்டினின் பார்ப்பாங்க, சீரம் பிளட் யூரியான் டெஸ்ட் பார்ப்பாங்க. இப்போ இன்னொரு டெஸ்ட் சீரம் சிஸ்டாட்டின் சி அப்படின்னு, இதுவுமே ஒரு புரோட்டீன் டெஸ்ட். இது பெட்டரா, கிரியாட்டினின் லெவல் பெட்டரா டு அசஸ் கிட்னி ஃபங்க்ஷன்னா அது ரொம்ப டிபேட் எல்லாம் வந்திருக்கு. பட் இப்போ சீரம் சிஸ்டாட்டின் ஆக்சுவலாக 2001 தான். ஆமாம், இந்த நார்த் அமெரிக்கன் கிளினிக்ஸ்னு ஒரு ஜேர்னல் வரும், அதில் டயபிட்டிஸ் பற்றி ஒரு புக் வரும். ஒவ்வொரு டிசீஸ் பற்றி ஒவ்வொரு புக்கே இருக்கும் நார்த் அமெரிக்கன் கிளினிக்ஸில். அது எக்ஸலண்ட் ஜேர்னல். அதில் நான் 2001 ஐ ஹவ் ரெட் அபவுட் சீரம் சிஸ்டாட்டின் சி. பட் அந்த டெஸ்ட் இப்போ ப்ராக்டிஸ்க்கு இப்போ தான் ரீசன்ட் டேஸ் தான், மேபி 7-8 years 10 years தான். அதுவுமே நம்ம கிட்னியோடைய ஃபங்க்ஷனை எஸ்டிமேட் பண்ணோம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, இது ரீனல் டேமேஜஸ் நம்ம டெஃபினட்டாக மானிட்டர் பண்ணிக்கணும். அடுத்தது 2, அப்புறம் ஃபுட்டில் இந்த மைக்ரோவாஸ்குலர், இது மைக்ரோவாஸ்குலர்லையும் வரும். மைக்ரோவாஸ்குலரில் இந்த நரம்புகளுக்கு வர இரத்த குழாய் டேமேஜ், அதனால் வர்றது தான் இந்த கால் மரமரப்பு, இல்லை கால் எரிச்சல். அதே மாதிரி கை சொல்கிறோம் இல்லையா, மதான்னு இருக்குது, எரிச்சலாக இருக்குது. இதுக்கு காமன் ரீசன் டயபிட்டிஸ் மெலிட்டஸ். இந்த கால் மரமரப்பு எரிச்சலும் மோர் காமன் இன் டயபிட்டிஸ் வித் ஸ்மோக்கர்ஸ். இப்போ காலில் சென்சேஷனே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சின்னதாக காயம் பட்டாலும் தெரியாது. அதுதான் லேட்டர் டேஸில் ஒரு பெரிய அல்சர் ஃபார்ம் ஆகி காலை எடுக்கிற மாதிரியான இதுக்கு போகிறது. ஸோ காலை பத்திரமா பார்த்துக்கணும், டெய்லி எக்ஸாமினேஷன் பண்ணணும். இந்த நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் தான் இது, அதனால கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் ஆகி கம்ப்ளீட் ரெக்கவரி வர்றது கொஞ்சம் இட் டேக்ஸ் அ லாங்கர் டைம். ஓகே, பாக்கி இதை விட டக்குன்னு ரிசல்ட்ஸ் தெரியுது, இட் டேக்ஸ் லாங்கர் டைம். அதே மாதிரி இந்த கால் மதப்பு எரிச்சலுக்கு ஒரு காமன்லி யூஸ்டு ட்ரக் காபாபென்டின் சொல்லுவாங்க.
இது ஒன் ஆஃப் தி காசஸ் ஃபார் ஒபிசிட்டி. ஒபிசிட்டி பற்றி பேசும்போது சொல்லியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் காஷியஸாக அது அப்ரோச் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து மைக்ரோவாஸ்குலர். மேக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன்ஸ்னால் என்ன கேட்டிங்கன்னா, ஒன்று பிரெயின் அஃபெக்ட் பண்ணும், நிறைய வகையில் அஃபெக்ட் பண்ணும். பிரெயினுக்கு ஸ்ட்ரோக் ஒரு காமன் காம்ப்ளிகேஷன். அடுத்தது ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன், பிளட் ப்ரெஷர் ரைஸ். சுகர்னால பிபி வருமா? வரும், டாக்டருக்கும் வரும், பேஷண்ட்டுக்கும் வரும். பேஷண்ட் வரும்போதெல்லாம் அன்கண்ட்ரோல்டாக இருந்ததுன்னா டாக்டருக்கும் பிபி வந்துடும். ஸோ பேஷண்ட்டுக்கும் வரும். ஓகே, அது ஒரு மெக்கானிசம்ஸ் இருக்குது, ரைட். அடுத்தது ஹார்ட் இஷ்யூஸ், இந்த பிளட் வெசல்ல பிளாக் வரும் இல்லையா, ஹார்ட் அட்டாக் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து டயபிட்டிஸ் மெலிட்டிஸில் வரும் வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டென்டல் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், போன்ஸ் ஜாயின்ஸில் காம்ப்ளிகேஷன் வரும். இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிட்டே போகலாம். ஸோ இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பேசிக்கலி இந்த மைக்ரோவாஸ்குலர் மேக்ரோவாஸ்குலர் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நிறைய கெமிக்கல் மீடியேட்டர்ஸ் தான். ஆக்சுவலாக பிளட் வெசல் ஷ்ரிங்க் ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். அதில் வந்து இந்த எண்டோதீலியல் டிரைவ்டு ரிலாக்ஸிங் ஃபேக்டர் சொல்லுவோம், EDRFன்னு, நைட்ரிக் ஆக்சைடு சொல்லுவோம். அதை வந்து கம்மியாக வர ஆரம்பிச்சிடும், அதனால் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி பிளேட்லெட் டிரைவ்டு க்ரோத் ஃபேக்டர், அந்த மாதிரி நிறைய கெமிக்கல் மீடியேட்டட் சேஞ்சஸ் இன் தி பிளட் வெசல்ஸ், அதில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி டேமேஜஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஸ்லோலி ப்ரோக்ரஸ் ஆகிட்டே வரும். சரிங்களா, இதுதான் காம்ப்ளிகேஷன்ஸ். ஓகே, இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம். ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட். ஓகே, ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட்னு சொன்னோடனே ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்மக்கிட்ட டெஃபினட்டாக டார்கெட் இருக்கணும் இல்லையா? எதுவுமே டார்கெட் இல்லாமல் ஆரம்பிக்கலாம்னா ஒன்று டார்கெட் இருக்கணும். இதில் முதல்ல முக்கியமாக 3 டார்கெட் ஆஃப் ட்ரீட்டிங் அ டயபெட்டிக் பேஷண்ட் என்னென்னா, அவங்களுக்கு சிம்டம் ரிலீஃப் வேணும். டயபெட்டிஸ்னால வர சிம்டம்ஸ் அல்லது காம்ப்ளிகேஷன்ஸ்னால வர சிம்டம் ரிலீஃப் வேணும், ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா இல்லையா தெரிஞ்சுக்கணும், இல்லாமல் பார்த்துக்கணும், வர்றதுக்கு டயக்னோசிஸ் ஏர்லியாக பண்ணி கரெக்ட் பண்ணணும். இது ரெண்டாவது டார்கெட். மூணாவது டார்கெட் என்ன? ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் நார்மல் லைஃப் ஸ்டைல் லீட் பண்ண வைக்கணும். இந்த 3 தான் டார்கெட் ஆஃப் ட்ரீட்டிங் அ டயபெட்டிக் பேஷண்ட். இந்த மூணாவது டார்கெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ ஃபஸ்ட் டைம் ஒருத்தர் டயபெட்டிஸ்னால் உடனே அந்த ஃபேமிலியே ஒரு 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 சின்ன மைல்டு இதான மாதிரி ஜர்க் ஆயிடுறாங்க. என்னன்னு கேட்டால், அவருக்கு டயட் இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம், அவர் இது பண்ணிடுவார். இப்போ நேற்றும் முந்தானாலும் கூட ஒரு நியூ பேஷண்ட் வித் வெரி ஹை பிளட் சுகர்ஸ் 300 350 வந்தார். அந்த மேடம் அவங்க வந்து ஒரே பேனிக், வந்து இத்தனைக்கும் டெய்லி சிறுதானியம் தான் சார் சாப்பிட்றாரு. இப்போ எப்போ சாப்பிட்றாரு? இப்போ ஒரு ஃபியூ மந்த்ஸ். பட் டயபெட்டிஸ் ப்ராசஸ் 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சே, என்ன பண்ணலாம்? சரி, ஓகே, ரைட். இதுதான் நம்மளுடைய டார்கெட். ஓகே, சரி. தென் இந்த டார்கெட் எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று வந்து பேஷண்ட்டுக்கு கரெக்டான டயபெட்டிக் கண்ட்ரோல் கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு எப்படி கொண்டு வர்றது, அது அடுத்தது. டயபெட்டிக்கை ப்ராப்பர் கண்ட்ரோல் கொண்டு வரணும். ரெண்டாவது பேஷண்ட் எஜுகேஷன், செல்ஃப் எஜுகேஷன் ஆஃப் பேஷண்ட்ஸ், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். குளுக்கோஸ் மானிட்டரிங் பற்றி சொல்லித்தரணும், ட்ரக்ஸை பற்றி சொல்லித்தரணும். இப்போ கரண்ட் கான்செப்ட் என்னென்னா, பேஷண்ட் எம்பவர்மெண்ட்னு சொல்கிறோம். பேஷண்ட்டே தே கேன் அட்ஜஸ்ட் தேர் இன்சுலின் டோசேஜ் ஆர் டேப்லெட் டோசேஜ் அக்கார்டிங் டு செல்ஃப் மானிட்டரிங். ஓகேங்களா, இது ரெண்டு. மூணாவது என்னென்னா, மானிட்டரிங் தி காம்ப்ளிகேஷன்ஸ். இந்த 3 விஷயத்தினால அந்த 3 விஷயம் அந்த டார்கெட்டை ரீச் பண்ண முடியும். ஓகே, திஸ் இஸ் ரிகார்டிங் இது. இப்போ நம்ம பிளட் சுகர் வேல்யூஸ் கோல் என்ன இருக்கணும் அப்படின்னா, ப்ரெக்னென்ட் விமெனுக்கு வேற, அதை நான் வில் டிஸ்கஸ் லேட்டர். ஒரு காம்ப்ளிகேஷனே இல்லாமல் ஒரு அடல்ட்டுக்கு HbA1c 7, இதுதான் நம்ம கோல். இதே ஒரு எல்டர்லி பேஷண்ட் வித் நிறைய காம்ப்ளிகேஷன், ஒரு 70+ ஒருத்தர் இருக்காரு,
ஹார்ட் இஷ்யூ இருக்குது, கிட்னி டேமேஜ் இருக்குது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அவருக்கு 8 வரைக்கும் இருக்கலாம். அவங்களுக்கு கொஞ்சம் லீனியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா ஹைப்போகிளைசீமியா வரும் வாய்ப்புகள் அதிகம். ஹைப்போகிளைசீமியா வர்றது ஹை சுகரை விட டேஞ்சரஸ்ங்கிறதுனால தான். சரிங்களா? ஸோ சாதாரண ஒரு அடல்ட்டுக்கு டார்கெட் HbA1c 7, அந்த காம்ப்ளிகேஷனோட எல்டர்லி பர்சனுக்கு HbA1c 8. அப்புறம் சுகர் வேல்யூ 80லேருந்து 130க்குள்ள இவருக்கு அடல்ட்டுக்கு ப்ரீப்ராண்டியல் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுக்கிறது. அதே அவங்களுக்கு 90 to 140. அப்புறம் எப்போ எடுத்தாலும் இந்த 80 to 130க்குள்ளார 70% ஆஃப் டைம் இருக்கணும். இப்போ 10 தடவை எடுக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன், அதில் 7 தடவை 80 to 130க்குள்ளார இந்த டயபெட்டிஸ் அடல்ட்டுக்கு இருக்கணும். அவங்களுக்கு 90 to இந்த 90 to 140க்குள்ளார 50% ஆஃப் டைமாவது இருக்கணும் சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த ஹைப்போகிளைசீமிக் எபிசோட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த லோ சுகர் ஐ சிம்டம்ஸ் வர்றது, அது இவங்க நார்மல் அடல்ட் வித் டயபெட்டிஸுக்கு 4% டைமுக்கு விட கம்மியாக இருக்கணும். சரிங்களா? இப்போ ஒரு 10 தடவை எடுக்கிறாங்கன்னா 4 தடவை ஹைப்போகிளைசீமியா கீழே இருக்கணும். இவங்களுக்கு இருக்கவே கூடாது, 1% தான் தராங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய டார்கெட். ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி அச்சீவ் பண்ணலான்னு சொல்கிறோம். டயபெட்டிஸே ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் சொன்னேன் இல்லையா, நான் முதலே சொன்ன மாதிரி ஒபிசிட்டி மேனேஜ்மெண்ட் மாதிரி தான் இந்த 4 ஃபேக்டர். ஃபர்ஸ்ட் இஸ் டயட், 2வது எக்ஸசைஸ், 3வது ட்ரக் தெரப்பி, 4வது இன்சுலின் தெரப்பி. So I think we'll stop with this. Thank you. All the best.